சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறுவாபுரி முருகன் கோவிலில் பக்தர்கள் காவடி சுமந்து பால்குடம் ஏந்தி வந்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. தொடர்ச்சியாக 6 வாரங்கள் இங்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வைப்பட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம். புதிய வீடு கட்ட வேண்டும், திருமண தடை நீங்க வேண்டும், குழந்தை போன்ற அரசியல், ரியல் எஸ்டேட், தொழில் என பல்வேறு வேண்டுதல் நிறைவேறுவதற்காக ஆலயத்தின் பின்புறம் உள்ள வேப்பமரத்தடையில் நெய் தீபம் ஏற்றியும் செங்கற்களை அடுக்கி வைத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவது வாடிக்கை. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கிராம மக்கள் காவடி எடுத்தும் பால்குடம் தலையில் சுமந்தும் ஊர்வலமாக வந்தனர். ஆலயம் முன்பாக காவடி சுமந்தபடி அரோகரா கோஷமிட்டு காவடி ஆட்டம் ஆடினர். தொடர்ந்து ஆலயத்தில் அருள் பாலித்து வரும் உற்சவருக்கு பாலாபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டனர். தொடர்ந்து பால், பன்னீர், இளநீர், தேன், சந்தனம், ஜவ்வாது உள்ளிட்ட பல்வேறு வாசன திரவியங்களால் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபதூப ஆராதனை காட்டப்பட்டது. அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் அரோகரா அரோகரா என பக்தி பரவசத்துடன் முருகனை வணங்கிச் சென்றனர்.